வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. 18 சித்தர்களும் இன்னைக்கும் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க போனோம்னா அந்த 17 சித்தர்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம உடல் நலமும் ஆரோக்கியமும் புகழும் செல்வமும் எல்லாமே பெற்று ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பக்தர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஸ்தலம் எந்த ஸ்தலம்? என்னப்பன் சிவபெருமான் இருக்கக்கூடிய தீர்த்தகிரீஸ்வரர் அப்படிங்கிற பெயரோட விளங்கக்கூடிய தீர்த்தகிரியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னைக்கு தான் ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ளே போகலாம். தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் இந்த தீர்த்தகிரின்னு சொல்லக்கூடிய தீர்த்த மலை அந்த கஷேத்திரம் இருக்கு. இந்த கஷேத்திரத்துல தான் தீர்த்தகிரீஸ்வரர் நமக்கு அருள்பாலிச்சுட்டு இருக்காரு. என்னப்பன் சிவபெருமான் வடிவாம்பிகை சமேத தீர்த்தகிரீஸ்வரரா தீர்த்த மலையில அருள்பாலிச்சுட்டு இருக்காரு. இந்த மலை மேல போறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. சின்ன சின்ன படிகளா ரொம்ப அழகா நம்ம மலை மேல சாதாரணமா எல்லோருமே போய் வணங்குற அளவு தான் இங்க படிகள் அமைஞ்சிருக்கு. நிறைய வனம் தானே அது, வனத்துறையோட அனுமதியோட தான் சில தீர்த்தங்கள்லயே நம்ம போய் பார்க்க முடியும் அப்படின்னும் அங்க இருக்கவங்க சொல்றாங்க. மொத்தம் 11 தீர்த்தங்கள் இங்க இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு வகையில பலன் கொடுக்கறதா இருக்குது, ஒவ்வொருத்தரால உருவாக்கப்பட்டதாகவும் இருக்கு. இதுல இந்த தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலுக்குள்ளேயே 5 தீர்த்தங்கள் இருக்கு. ராம தீர்த்தம், குமார தீர்த்தம், கௌரி தீர்த்தம், அகஸ்திய தீர்த்தம், இப்படி 5 தீர்த்தங்கள் கோவிலுக்குள்ளேயே இருக்கு. அது இல்லாம வெளியில 6 தீர்த்தங்கள் இருக்கு. இது போல தீர்த்தங்களால நிறைஞ்சு இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு தீர்த்தகிரீஸ்வரர்னும் இந்த மலைக்கு தீர்த்த மலைனும் பெயர் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கு. அங்க குளிச்சுட்டு தீர்த்தகிரீஸ்வரரை வணங்கும் போது நமக்கு நல்ல பலன்கள் ஏற்படுது, தீராத நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல பாருங்களேன், ஆஞ்சநேய தீர்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இங்கே அந்த ஆஞ்சநேய தீர்த்தத்துல நம்ம நீராடும் போது நமக்கு கர்மாக்கள்லாம் போயிடுச்சு, கர்ம வினைகள்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா தான் அந்த தீர்த்தத்திலேயே தண்ணி வருமா. இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆஞ்சநேயர் கையை வச்சு மறைச்சுருவாராம், தண்ணியே வராதாம் பாருங்க. அதே சமயம் கர்ம வினைகள் தீர்ந்து போனவங்களுக்கு தண்ணி அதுல இருந்து வருது, தீர்த்தம் அதுல இருந்து வருது, நம்ம குடிக்கிறதுக்கு பிடிச்சுக்கலாம், இல்ல குளிக்கலாம், இத்தனையும் பண்ண முடியுது. கர்ம வினைகள் இருக்கு, இன்னும் தீரல அப்படிங்கிறவங்களுக்கு குரங்கு வந்து அடைச்சிக்கிட்டு தண்ணி வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய நமக்கு அதிசயமா இருந்தாலும் அதனுடைய அந்த அர்த்தங்கள் புரிஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த கஷேத்திரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மிக்க புதியதா இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிசயமான ஸ்தலமா இது இருந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொன்னு, 17 சித்தர்களும் இந்த இடத்துல இன்றைக்கும் தவம் இருந்துட்டு இருக்காங்க. அதனால அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையுமே நமக்கு கிடைக்கும். எப்பவுமே என்னப்பன் சிவபெருமான் என்ன சொல்லுவாரு, அடியாருக்கு அடியேன் அப்படிதான் சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால அவருடைய அடியார்களான சித்த பெருமக்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் போது சிவபெருமானே மகிழ்ந்து அவரும் அதற்கு மேல என்னென்ன பலன்கள் இருக்கோ அருள் இருக்கோ அத்தனையும் நமக்கு வழங்குவாருங்கிறது நமக்கே நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அகஸ்தியர் தான் 17 சித்தர்களுக்குமே தலைமை பொறுப்புடையவர் இல்லைங்களா. எல்லாத்துக்கும் தலைவரே அவர் தான். அவருக்கு தெரியாத எதுவுமே இல்லை. கேள்விகளாக இருக்கட்டும், வேள்விகளாக இருக்கட்டும், சித்த மருத்துவமாக இருக்கட்டும், எந்த துறையிலையும் எல்லாவற்றையும் தெரிந்தவர் நம்ம குருமுனி அகஸ்திய மாமுனிவர். அவருக்கே பாருங்களேன், அவர் தான் முதல்ல தலைய உடைச்சு ஆப்ரேஷன் பண்ணவங்க. தலைக்குள்ள இருந்த
ஒரு தேரைய ஒரு மன்னருக்கு எடுத்தது அகஸ்திய மாமுனிவர் அப்படின்னு தான் சொல்றாங்க. தேரையர் அப்படிங்கிறவருக்கு குருவா இருந்து அகஸ்திய மாமுனிவர் செஞ்சிருந்தா நமக்கு சொல்றாங்க. அப்படிப்பட்ட எல்லாம் தெரிந்த அகஸ்திய மாமுனிக்கே பாருங்களேன், தீராத வயிற்று வலி வந்துருச்சு. வயிற்று வலி வந்த உடனே அவரால் எதுவுமே செய்ய முடியல பாருங்க. அப்படி இருக்கும்போது இந்த தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலுக்கு வந்து அவரு ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி நம்ம தீர்த்தகிரீஸ்வரரை வணங்கி அந்த தீர்த்தத்தை சிவபெருமான் அருளால எடுத்து அவர் குடிக்கும் போது அவருக்கு இருந்த அந்த நோய், வெம்மை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்று வலியானது, வெப்பத்தினால் ஏற்பட்ட அந்த வயிற்று வலியானது சுத்தமா தீர்ந்து போச்சுங்களாம். பாருங்களேன், எல்லாம் தெரிந்த எல்லாம் அறிந்தவர் அகஸ்திய மாமுனிகள், அவருக்கே அந்த நோயை வயிற்று வலியை நீக்கினவர் நம்ம தீர்த்தகிரீஸ்வரர், அங்க இருக்க அந்த தீர்த்தம். அதனாலதான் அகஸ்திய தீர்த்தம்னே அதற்கு பெயர் இருக்கு. தீராத நோய்கள் எல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தீர்த்தங்கள் நிறைய அங்க இருக்கு. நம்ம வாழ்வுல ஒரு முறையாவது அந்த தீர்த்தமலைக்கு போயிட்டு அந்த தீர்த்தகிரீஸ்வரரை நம்ம வணங்கணும். ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் போகணும் போகணும் என்ற ஆசை இருக்கு நமக்கு. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி என் அப்பன் சிவபெருமான் நமக்கு எல்லோருக்கும் ஆசீர்வாதங்கள் வழங்கட்டும். நம்ம எல்லா இடத்துலையும் போய் சிவபெருமானை வணங்குறதுக்கு அவன் அருள் தானே தேவை நமக்கு. அதை போலதான் இந்த தீர்த்தகிரிக்கும் போய் நம்ம வணங்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் ஸ்ரீராம பெருமான் ராவணன் அழிச்சிட்டாரு. ராவணன் அழிச்சிட்டு வரும்போது அவருக்கு தோஷம் வருது. தோஷம் வரும்போது அவர் 2 இடங்கள்ல சிவலிங்கத்தை ஸ்தாபிச்சு பூஜை பண்ணியிருக்காரு, தன்னுடைய அந்த தோஷத்தை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக. என்ன தோஷம்னா, ராவணன் ஒரு பிராமணன், அதனால அவனை கொன்னதுனால, ராவணனை கொன்னதுனால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட்டதாகவும், அதனாலதான் ராமேஸ்வரத்திலையும் சரி அந்த தோஷம் நீக்கிறதுக்காக தான் ராமேஸ்வரத்துல ராமலிங்க சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி அங்கேயும் பூஜை செய்து வழிபட்டாரு. அங்க என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, சீதாதேவி அம்மையார் தான் சிவலிங்கத்தை பிடிச்சு பிரதிஷ்டை பண்ணி வச்சாங்க. ஸ்ரீராமர் பூஜை பண்ணாரு, 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணாங்க. இங்க இந்த தீர்த்தகிரியில தீர்த்தகிரீஸ்வரரையும் ஸ்ரீராமர் தீர்த்தம் அப்படிங்கிறதையும் ஸ்ரீராமர் உருவாக்கி இருக்காரு. ஸ்ரீராமர் உருவாக்கி அந்த ஸ்ரீராம தீர்த்தத்துல வந்துட்டு வணங்கி வழிபடுறதுக்கு முன்னாடி, தீர்த்தகிரீஸ்வரர் வழிபடுறதுக்கு முன்னாடி இந்த ராம தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் போய் வழிபடணும். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்தனை, எந்த விதமான தோஷங்களா இருந்தாலும் சரி, அத்தனையும் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸ்ரீராமரே வழிபட்ட அந்த தீர்த்தகிரீஸ்வரரை நம்மளும் வழிபட்டு நமக்கு எந்த விதமான தோஷங்களும் இல்லாம நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிப்பட்ட பெருமைகள் வாய்ந்த இந்த தீர்த்தகிரி மலை எங்க இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தருமபுரி மாவட்டத்துல தான் இந்த தீர்த்தகிரி மலை இருக்கு. எல்லா விதமான மூலிகைகள், இங்க கிடைக்காத மூலிகைகளே கிடையாது. அதனாலதான் தீர்த்தங்கள் அத்தனையுமே 17 சித்தர்களின் ஆசியுடையும் அருளுடையும், என் அப்பன் தீர்த்தகிரீஸ்வரர் அருளுடையும் எந்த தீர்த்தத்தை நம்ம 11 தீர்த்தங்களிலும் சரி நீராடி அதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது, ஜலத்தை தீர்த்தமா அருந்தும் போது நமக்கு எல்லா விதமான நோய்களும் தீர்ந்திடும், எல்லா வளமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் இன்னொரு சிவபெருமானை பற்றிய ஒரு புகழோடும் பொருளோடும் உங்ககிட்ட சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.